கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தசம பாகத்தை குறித்து, காணிக்கை குறித்து. அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த டவுட் இருக்கலாம். பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சர்ச்சைக்கு போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு டவுட் இருக்கலாம். நாம் தசம பாகம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? அநேக பெயர் கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்வார்கள், வேதாகமத்தில் தசம பாகத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதியிருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை குறித்து எழுதப்படவில்லை. நீங்கள் ஜனங்களை என்ன செய்தீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாகத்தை பயிற்சி குறிக்கப்பட்டுள்ளது. தசமத்தை நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலுமே, நீங்கள் ஒரு சாப்பாடு பண்ணாலுமே, நீங்கள் ஒரு வீட்டில் எந்த ஒன்று செஞ்சாலுமே என்னது தசம பாகம் அதில் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு எடுத்து வைக்கணும்னு பழைய ஏற்பாட்டில் அதில் செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி லேவிக்கு சுதந்திரம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆண்டவர் தான் சொல்லுங்க, லேவிக்கு சுதந்திரம் ஆண்டவர் தான். அதனால் அவங்களுக்கு எதுவுமே இந்த பூமியில் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் கோத்திரத்தில் பார்க்கும் பொழுது லேவி சுதந்திரத்துக்கு அவங்க எந்த ஒரு லேண்டும் பிரித்து கொடுக்கல, எந்த ஒரு இதுவுமே அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு கர்த்தர் தான் சுதந்திரமாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவங்களுக்காக என்ன செஞ்சார்? இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒவ்வொருவரும் அவங்களுடைய என்ன செய்தாலும், எந்த ஒரு காரியம் பண்ணாலும், சின்ன சின்ன எடுத்து நம்ம உதாரணத்துக்கு பார்ப்போமே, நம்ம ரேஷனில் சாப்பாடு வாங்குவோம். அந்த அரிசிலேருந்து கூட ஒரு பங்கு என்ன செஞ்சிடணும், எடுத்து வைக்கணும். காய்கறிகள் வாங்குவோம், அதுலேருந்து கூட ஒரு பங்கு என்ன செஞ்சிடணும், எடுத்து வச்சிடணும். எது வாங்கினாலும் அதில் லேவியர்களுக்குண்டு ஒரு பங்கு எடுத்து வைக்கணும்னு தான் பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் எப்படிப்பட்டது? புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா என்பதை குறித்து தான் நான் என்ன செய்ய போகிறேன், தியானிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். பரிசேயர்கள் சதுசேயர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் எல்லா வச்சுன்னு என்ன செய்யுங்க, தசம பாகத்தை கொடுக்குறீங்க, ஆனால் தேவனுடைய நீதி என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. இதையும் செய்ய வேண்டும், அதையும் என்ன செய்யணும், விடாதிருக்கு. அப்புறம் ஆண்டு சொல்ல தசம பாகம் நீங்கள் கொடுக்க தான் வேண்டும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் தேவனுடைய நீதியை செய்யணும், செய்ய வேணும், அதையும் சொல்லுகிறார். அப்போ இயேசுன்னு சொல்லியிருக்கார் தசமமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் என்ன செய்யுங்க, கொடுக்க. தேவன் கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசமமாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, பரிசேயர் நீதிகளை காட்டி உங்களுடைய நீதி என்ன செய்யணும், அதிகமாக இருக்கணும். பரிசேயர் சதுசேயர்கள் தசம பாகத்தில் ரொம்ப என்னது பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரொம்பவும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் தான் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்க தசமமாக கொடுத்தார்கள்னா நம்ம அதை விட அதிகமாக என்ன செய்யணும், ஆண்டருக்காக இந்த புதிய ஏற்பாட்டில் செய்ய வேண்டும். அதுதான் இயேசு என்ன செய்தார், விரும்புகிறாரு. அப்போஸ்தலர்களில் பார்க்கும் பொழுது அவங்க இதுலேயுமே தசம பாகம் கொடுத்ததாக அப்போஸ்தலர்கள் எழுதப்படலை. அப்போஸ்தலர் எந்த புஸ்தகத்திலுமே தசம பாகத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் அதை உபதேசமாக சொல்லப்படலை. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்குள்ள எல்லா வச்சும் என்ன விட்டு சமநிலை பிரமாணத்தை குறித்து என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. சமநிலை பிரமாணத்தை குறித்து எல்லா அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்கும்பொழுது அவங்க தங்களுடைய எல்லா வச்சு அப்போஸ்தலருடைய பாதப்படிகள் என்ன செஞ்சாங்க, வைத்து அவங்க தங்களுக்குன்னு அவங்க எதுவுமே வைக்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அப்போஸ்தலருடைய காலத்தில் அவங்க தங்களுக்குன்னு எதுவுமே என்ன செய்யலை, வைக்கவில்லை. அப்போஸ்தலர்களாக சரி, அப்போ பவுலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க தங்களுக்கு எதுவுமே அவங்க வைக்கலை. எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, செலவு பண்ணாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது உபதேசம் ரொம்ப கடினம். பழைய ஏற்பாட்டில் கூட தசம பாகத்தோடு முடிஞ்சிட்டு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நமக்குன்னு எதுவுமே செய்யக்கூடாது, இந்த பூமியில் சேர்த்து வைக்கக்கூடாது. நமக்குன்னு இந்த இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்க, இந்த பூமியில் நீங்கள் சேர்த்து வைக்காதுங்க, பரலோகத்தில் செய்யுங்க, நீங்கள் சேர்த்து வையுங்கள்ண்டு. அப்போது இந்த பூமியில் நமக்காண்டி எதுவுமே சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடையாது, ஒரு உபயோகமும் கிடையாது. நமக்கு என்ன கிடையாது, ஒரு உபயோகமும் கிடையாது. ஆகவே நாம் பரலோகத்தில் என்ன செய்யணும், ஆண்டருக்காக
சேர்த்து வைக்க வேண்டும். இந்த பூமியில் நம்ம வீடு கட்டுறதுனால பரலோகத்தில் நமக்கு வீடு என்னது கிடைக்குமா? கிடைக்காது. அதே நேரத்தில் நமக்கு ஆண்டவர் தருகிற பணத்தில் நம்ம ஒரு சபையை கட்டி கொடுக்கும் பொழுது, ஊழியங்களை தாங்கும் போது, மிஷினரிகளை தாங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாக கொடுக்கணும். இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுத்து செய்ய வேண்டும்? உற்சாகமாக ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசு என்ன செய்தார்? விரும்புகிறார். அதுதான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவணும், சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் போகணும், எல்லா இடங்களும் சபைகள் கட்டப்படணும், எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னா தசமமாக மட்டும் கொடுக்கறதுனால முடியாது. ஆகவே நம்ம எப்படி கொடுக்க வேண்டும்? மனப்பூர்வமாக ஆண்டுடைய ஊழியத்திற்காக, மிஷினரிகளுக்காக, எந்த இடத்துல சபை நிறுவப்படல அந்த இடத்துல சபை கட்டி கொடுப்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். அதுலேயுமே நம்ம கவனமாக கொடுக்க வேண்டும். எப்படின்னா, எந்த ஊழியக்காரர்கள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறார்கள், எந்த ஊழியக்காரர்கள் சபைகளை நிறுவதற்காக பிரயாசப்படுகிறார்கள், எந்த ஊழியர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம உதவி செய்ய வேண்டும். இதனால் அநேக பாருங்க, கொடுக்குறவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பைசா சேர்த்து பெரிய பங்களா, பெரிய வண்டி அப்படிதான் சேர்ப்பாங்க. அப்படிதான் அவங்களுக்காண்டி என்ன செய்தாங்க? இந்த பூமியில் இயேசு சொல்லுதான், இந்த பூமியில் சொத்து சேர்க்கக்கூடாது, லேவியர்களுக்கு சுதந்திரம் இயேசுன்னு தான் சொல்லுதாரு. ஆனால் ஊழியர்கள் இந்த நாள் அநேகர் அவங்களுக்காண்டி பங்களா, அவங்களுக்காண்டி கார், பெரிய பெரிய ஐஃபையான காரு அப்படி என்ன செய்தாங்க? தசம பாகத்தை வீணாக செலவு பண்ணுதாங்க. அப்படி வீணாக செலவு பண்ணுற எந்த ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆணுடைய காணிக்கை வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. எந்த ஊழியக்காரர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, எந்த ஊழியக்காரர்கள் ஆணுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறாங்க, எந்த ஊழியக்காரர்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பிரயாசப்படுறாங்க, எந்த ஊழியக்காரர்கள் தரிசனத்தோடு செயல்படுகிறாங்க, எந்த ஊழியக்காரர்கள் சபை நிறுவதற்காக பிரயாசப்படுகிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். ஆமென். நானும் நிறைய சபைகளை பார்க்கும், தசம பாகம் தாங்கன்னு சொல்லுறாங்க. ஆனால் அவங்க அந்த தசம பாகத்தை வைத்து என்ன செய்கிறாங்க? சபையின் ஊழியத்திற்காக என்ன செய்தார்கள்? சபைகள் கட்டி கொடுக்கிறார்களா? மிஷினரிகளை தாங்குதார்களா? சுவிசேஷத்தை ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்களா? போதகர்களுக்கு உதவி செய்தார்களா? அதனால் நம்ம செய்யணும், கவனிக்க வேண்டும். ஆமென். ஒரு சபை ஊழியருடைய கடமை, ஒரு அப்போஸ்தலருடைய கடமை, எல்லா ஊழியர்களையும் தாங்குகிறது தான் அவங்களுடைய கடமை. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறது? தசம பாகங்களை கொடுக்க சொல்கிறது, காணிக்கைகளை கொடுக்க சொல்கிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் தனக்கு ஊழியத்துக்காண்டி எதுவும் செய்யாமல் தனக்காண்டி இந்த பூமியில் சொத்துக்களை சேர்த்து கொண்டு இருக்கும்போது, வீடுகளை சேர்த்து கொண்டு இருக்கும் பொழுது, ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொண்டு இருக்கும்போது, கார்கள் வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது, லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, லேவி ஆண்டருக்கு உள்ளவங்க, கத்தருடையவங்க. ஆகவே அவங்களுக்குன்னு இந்த பூமியில் என்ன செய்யக்கூடாது? இயேசு நமக்கே ஒரு விசுவாசிக்கே இந்த பூமியில் எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லும் பொழுது, அதுக்காட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்காகவும் இந்த பூமியில் என்ன செய்யக்கூடாது? எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க எது செய்தாலுமே ஆண்டருக்காக அவங்க கையில் வர பணங்கள் எல்லாமே ஆண்டருக்காக என்ன செய்யணும்? செலவு பண்ணப்பட வேண்டும். அதுதான் இயேசுடைய நியமம். ஆமென். அது மாத்திரம் கிடையாது, ஏசு அது மட்டும் சொல்லலை, அப்போஸ்தலர்களும் அது மட்டும் சொல்ல. அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவங்க தங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. பவுலும் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. இயேசு கிறிஸ்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. எந்த ஊழியக்காரர்களும் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்காண்டி எதுவுமே சேர்த்து வைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு நம்ம தசமமாக மட்டும் கிடையாது, காணிக்கைகளையும் அதிகமாக என்ன செய்யணும்? ஏன் அதிகமாக கொடுக்கணும்னா, தசமமாக மட்டும் கொடுக்கக்கூடாது, காணிக்கையை கொடுக்கணும். காணிக்கை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மெயின் பண்ணியிருக்க. அப்போஸ்தலர்கள் அதை தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சுவிசேஷ ஊழியத்திற்காக அதிகமாக செய்யணும். தசம பாகத்தை விடையும் நான் தசம பாகம் கொடுத்துட்டே போதும் இல்லை, கிடையாது. மிஷினரி ஊழியத்தை தாங்குவதற்காக நீங்கள் முன் வரணும், சபை கெட்டுவதற்காக நீங்கள் முன் வரணும். அது மாத்திரம் கிடையாது, அநேக கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வரணும். அப்படி நிறைய காரியங்கள் செய்வதற்காண்டி நம்ம முன் வரணும். நம்ம தசம பாகம் மட்டும் கொடுக்குறோன்னா ஆண்டவர் அந்த தசம பாகத்தின் படி தான் நம்மளை ஆஸ்வதிப்பார். ஆனால் நம்ம அதை விட அதிகமாக நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கீங்களோ அவ்வளோ அதிகமாக ஊழியத்தை தாங்குவதற்காக என்ன செய்வீங்க. அதான் 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவன் விசானமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாக கொடுக்கிறவன் எடுத்து தேவன் பிரியமாயிருக்கிறார்.
நம்ம வந்து விசனமாக கொடுக்கக்கூடாது. ஐயோ கொடுக்கணுமே, ஐயோ கட்டாயமாக கொடுக்கணுமே தசம பாகம் அப்படிங்கிற இருதயத்தில் நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்ம என்னன்னு தெரியுமா, நான் தசமமாக்க மட்டும் கொடுக்க மாட்டேன், நான் மிஷினரிகளை தாங்கணும், நான் இன்னும் ஊழியத்துக்கு தாங்கணும், இன்னும் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், இன்னும் நிறைய சபைகளை கட்டி கொடுக்கணும், இன்னும் கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் உதவி செய்யணும். அந்த எண்ணத்தோடு கூட நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் கட்டாயமாக உங்களுடைய பையன் பிரயாசங்கள் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்து தசம பாகத்தை பற்றி எழுதப்படலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் அதிகமாக செய்யணும். தசம பாகம் மட்டும் இல்லை, அதை காட்டிலும் அதிகமாக செய்யணும். இந்த பூமியில் உங்களுக்காக எதுவும் என்ன செய்யக்கூடாது, சேர்த்து வைக்காதுங்க. இந்த பூமியில் எல்லாமே என்ன செய்வாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய பொக்கிஷங்கள் என்ன செய்யுங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு என்னது கிடைக்கும். நீங்கள் இந்த பூமியில் உங்களுக்காண்டு பிரயாசப்பட இந்த பூமியிலே அழிந்து போயிடும். ஆனால் நீங்கள் அதை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்போது ஒரு நாள் நித்தியத்துக்குள்ளே போகும்போது அதோட பிரயாசத்தை நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். ஆகவே பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தசமபாகம் இல்லை, அதை விட அதிகமாக ஆண்டருக்காக செய்யணும். அதை விட அதிகமாக ஆண்டோடைய ஊழியத்தை நிறுவதற்காக செய்யணும். அதை விட அதிகமாக சபைகள் கிட்டுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, வலியுறுத்தாங்க. நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? நேசிப்பவரை பரலோக தேவனே, உடைய வார்த்தைக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க உமக்கா உற்சாகமாக கொடுக்கிறவளா மாறணும்ப்பா. அப்படியே செய்ய போகிறப்பட நினச்சி ஏசப்பா, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியத்து கொடுங்க, கையின் பிரயாசங்கள் ஆசிரியத்து விடுங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசிரிப்பாராக. காட் பிளஸ் யூ.